முல்லை பெரியாறு அணை குறித்து சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரப்பப்படும் நிலையில் அதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்ட இடம் கேரளாவுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அதனை பராமரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று வரை நீராதாரமாக திகழ்கிறது முல்லை பெரியாறு அணை. இதன் மொத்த கொள்ளளவு 15.5 TMC ஆகவும் உயரம் 155 அடியாகவும் உள்ளது. தற்போது இடுக்கி பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5000 கன அடிக்கும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 136 அடியை தாண்டிவிட்டதால் அணை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அணையின் பலம் குறித்து இரு மாநில மக்களிடையே சர்ச்சையை தூண்டும் கருத்துக்களை கேரளத்தைச் சேர்ந்தவர்கள் பகிர்ந்து வருகின்றனர். மலையாள திரைப்பட நடிகர் பிருத்விராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் டீகமிஷன் முல்லை பெரியார் டேம் என்ற ஹேஷ்டேகுடன் உண்மைகளும் கண்டறிதல்களும் என்னவாக இருந்தாலும் 125 ஆண்டு பழமையான இந்த அணை இன்னும் செயல்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் அரசியலையும் பொருளாதாரத்தையும் ஒதுக்கிவிட்டு சரியானதை செய்ய வேண்டிய நேரம் இது எனவும் பதிவிட்டுள்ளார். அவரின் இந்த கருத்துக்கு மலையாளத்தின் மற்ற முன்னணி நடிகர்கள் பெரிதாக குரல் கொடுக்காவிட்டாலும் இரண்டாம் கட்ட நடிகர்கள், இயக்குநர்கள் என பலரும் அணையை அகற்ற வேண்டும் என பதிவிட்டு வருகின்றனர். இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் குறிப்பாக முல்லை பெரியாறு அணையின் நீரை நம்பியுள்ள 5 மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திங்கட்கிழமை பிருத்விராஜின் உருவப்படத்தை எரித்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எனினும் மலையாள நடிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் அணைக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை ஆபத்தான நிலையில் இருப்பதாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எச்சரித்துள்ளார். முல்லை பெரியாறு அணை தொடர்பான சர்ச்சை குறித்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்தும் பார்க்கலாம். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ளது முல்லை பெரியாறு அணை. கேரள மாநில எல்லையில் இருந்தாலும் அணையின் பராமரிப்பு முழுவதும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. எனவே அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சினை நீடித்து வருகிறது. முல்லை பெரியாறு அணை மிகவும் பழமையான அணை என்பதால் 152 அடி வரை நீரை தேக்கி வைத்தால் அணை உடைந்து இடுக்கி உட்பட 5 மாவட்டங்கள் முழுவதும் அழிந்துவிடும் என்று கேரள அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அணையில் 142 அடி நீரை தேக்கி வைக்கலாம் என உத்தரவிட்டது. சமீபத்தில் கூட சர்வதேச நிபுணர்களை கொண்டு முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பை ஆய்வு செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் முல்லை பெரியாறு அணை வலுவாக இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்தது. இதற்கிடையே கேரள மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. ஏற்கனவே அணையின் நீர்மட்டம் 137 அடியை தாண்டியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு மற்றும் கேரள மக்களின் நலன் கருதி தமிழகம் கூடுதலாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கேரள அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
கனமழை நீடிப்பதால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாகவும் இதன் காரணமாக அணையை ஒட்டியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 50 லட்சம் மக்களுக்கு ஆபத்து இருப்பதாகவும் மனுதாரர்களின் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் 2018 உத்தரவிட்டபடி 139 அடி உயரத்திற்கு மேல் நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடாது என்று கேரள அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை காலை 9 மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 137.2 அடியாக இருந்தது என தமிழக அரசு வழக்கறிஞர் கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் அணையின் நீர்மட்டத்தை எத்தனை அடி வரை உயர்த்தலாம் என்பது குறித்து கண்காணிப்பு குழு உறுதியான முடிவை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். இது மக்களின் உயிர் தொடர்புடைய விஷயம் என்பதால் ஒவ்வொருவரும் தீவிரமாகவும் நேர்மையாகவும் செயல்பட வேண்டும் என்றனர் நீதிபதிகள். மேலும் இது இரு மாநிலங்களும் விவாதிக்கக்கூடிய அரசியல் களம் அல்ல என்ற நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அதிகாரிகள் மற்றும் கண்காணிப்பு குழுவினரோடு கேரள அதிகாரிகள் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இதுகுறித்து பேசுவதற்காக சிறப்பு விருந்தினராக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு சுந்தரராஜன் நம்முடைய இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் திரு சுந்தரராஜன். 155 அடி உயரம் கொண்ட அணை 142 அடி வரைக்கும் நிரப்பிக் கொள்ளலாம். மத்திய அரசினுடைய நிபுணர் குழு அடிக்கடி ஆய்வும் செய்து வருகிறது. இந்த நிலையில் கேரள அரசினுடைய இந்த அச்சத்திற்கு என்ன காரணம்? கேரள அரசு இந்த அச்சத்தை தவறு என்று முதலமைச்சர் தவறாக பரப்புவதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறார். ஆனால் உண்மையில் இன்னைக்கு கேரளாவில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லது கேரளா சந்திக்கின்ற பேடுகளுக்கு முல்லை பெரியார் அணை காரணம் என்று கேட்டால் நிச்சயமாக முல்லை பெரியார் அணை காரணம் அல்ல, காரணமாக இருக்க போவதும் கிடையாது. ஒருபோதும் முல்லை பெரியார் அணையால் கேரளா மக்களுக்கோ கேரளா மாநிலத்திற்கோ எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலோ ஒரு சிக்கலோ வரப்போவதில்லை. வெறும் 15 TMC தான், முழு கொள்ளளவே 15 TMC தான். 15 TMC. இடுக்கி அணை அதை விட 4-5 மடங்கு பெரிய அணை. முல்லை பெரியாரை விட இடுக்கி ஒரு 5 மடங்கு பெரிய அணை. ஆனால் ஒருபோதும் கேரள மக்களுக்கு முல்லை பெரியார் அணையால் எந்த பிரச்சனையோ அல்லது இடரோ வரப்போவதில்லை. கேரள மக்களுக்கு உண்மையில் இடர் என்னவென்றால், ஏன் இவர்கள் 152 அடிக்கு அந்த 152 அடிக்கு உயர்த்தும் நம்ம கேட்டப்ப ஏன் கேரள அரசும் கேரளா மக்களும் எதிர்த்து தெரிவித்தார் என்றால், அங்க இருக்கின்ற அந்த வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா அங்க எஸ்டேட்ஸும் ரெசார்ட்ஸும் 152 அடிக்கு தண்ணியை தேக்கி வச்சிட்டோம்னா இன்னும் அதிகமாக தண்ணி தேங்கிதுன்னா இன்னும் உயரத்துக்கு போகும். அந்த உயரத்தில் இருக்கின்ற எஸ்டேட்ஸும் ரெசார்ட்ஸும் பிரச்சனைக்குள்ளாகும் என்கிற காரணத்தினால்தான் 152 அடி முடியாது, 142 அடி முடியாதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். கேரளாவில் உள்ள உண்மையான பிரச்சனை என்றால், கேரள அரசு 11 ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஆய்வு செய்து ஒன்றிய அரசு நியமித்த ஒரு வல்லுநர் மாதவ் காட்கில் அவர்கள் ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை கொடுத்திருக்கார். ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸோட மேற்கு தொடர்ச்சி மலையோட 40% கேரளால தான் இருக்குது. அது கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பிச்சு குஜராத் வரைக்கும் இருந்தாலும் அதில் 40% கேரளா மாநிலத்தில் தான் இருக்குது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கேரளாவும் ஒன்றோடு பின்னி பிணைந்தவை. சோ மேற்கு தொடர்ச்சி மேற்கு மலைகளை கேரளா பாதுகாக்காவிட்டால் கேரளாவுக்கு பெரிய அழிவு. முல்லை பெரியாரா அல்ல, முதல்ல புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு. மாதவ் காட்கில் அறிக்கை என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் காட்ஸின் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அறிவித்து அதை 3 வகையா பிரிச்சாங்க. எங்க எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம், எந்த விதமான திட்டங்கள்லாம் நீங்க அனுமதிக்கலாம், எங்க டேம் இருக்கலாம், எங்க எஸ்டேட்ஸ் இருக்கலாம், எங்க ரிசார்ட்ஸ் இருக்கலாம் சொல்லி அறிவிச்சாங்க. அதுக்கு எதிராக கேரளா அரசியல் கட்சிகளும் அங்க இருக்கின்ற வியாபாரி, அதாவது வணிக ரீதியான நிறுவனமும் ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா அவங்களுடைய வணிகம் கெட்டு போயின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இந்திய அரசு கஸ்தூரி ரங்கன் குழு அமைச்சு. கஸ்தூரி ரங்கன் குழு அமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா, 59,000 சதுர கிலோமீட்டர் ஒரு சூழல் முக்கிய, அதாவது 37%. மாதவ் காட்கில் அவர்கள் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி சொன்னாரு. ஆனால் கஸ்தூரி ரங்கன் குழு 37% தான் சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி சொல்லி 59,900 சதுர கிலோமீட்டர்களை சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் சொல்லி அவருடைய அறிக்கையை கொடுத்தாங்க. அதையும் கேரளா அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்றிய அரசு பல வழக்குகள் தொடரப்பட்டு எல்லாரும் மாதவ் காட்கில் கமிட்டி நீங்க அக்செப்ட் பண்ண சொல்லி அதற்கு பிறகு நீங்க கஸ்தூரி ரங்கன் குழு அறிக்கையை நியமிக்கணும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கேட்டதற்கு பிறகும் கேரள அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக 2013 பெரிய அளவில் சிக்கல்கள் ஏற்பட்ட பிறகு வெறும் ஒரு 9,000 சதுர கிலோமீட்டர், அந்த ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அறிவிச்சாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, 123 கிராமங்களை சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக அறிவித்திருக்க வேண்டும் கேரள அரசு. அவர்களுடைய
அந்த அவங்க மாநிலம் அமைத்த குழுவின்படியே 123 கிராமங்களை வந்து அறிவிச்சோம். ஆனா அதுலயும் ஒரு 4 கிராமங்களை விட்டுட்டாங்க. இப்ப இந்த கடந்த வாரம் வந்து கோட்டிக்கல் அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 தலைமுறையை சேர்ந்த 9 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த கூட்டிக்கல் கிராமமும் அந்த சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனா அந்த கூட்டிக்கல் கிராமத்தை விட்டுட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து 2 முறை நிலச்சரிவு ஏற்பட்டு 2018 இடுக்கி மாவட்டம் ஒட்டுமொத்த கேரளால 2100 நிலச்சரிவுகள் ஏற்பட்டுச்சு. அதுல 1004 நிலச்சரிவு வந்து இடுக்கி மாவட்டத்தோட ஏற்பட்டுச்சு. அப்ப முழுவதுமாக ஒரு வணிகம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து மேற்கு மனைகளை அழித்து எஸ்டேட்ஸ், ரெசார்ட்ஸ், டேம்ஸ்ன்னு அந்த பக்கம் வந்து ஹைடல் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கட்டி இன்னைக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒரு மிக மிக வலுவிழந்த பகுதியாக மாற்றியதற்கு கேரள அரசுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு குறித்து வதந்திகள் பரப்பப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பாக மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தேனியில் உள்ள விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளை கேட்கலாம். பேபி டேமை பலப்படுத்தியாச்சுன்னா 152 அடி வரைக்கும் தண்ணியை உயர்த்திக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் பேபி டேமை பலப்படுத்துறதுக்கு தமிழக அரசு செய்த முயற்சி என்ன அப்படிங்கிறத தேனி மாவட்ட மக்கள் அங்கே கேள்வி கேட்குறோம். உடனடியாக பேபி டேமை பலப்படுத்தி அணையின் நீர்மட்டத்தை இன்னும் மேலும் உயர்த்துறதுக்கு தமிழக அரசு வேகமாக நடவடிக்கை எடுக்கணும். இடுக்கி டேமில் நீ வந்து இதை விட 7 மடங்கு பெரிய டேமு, அதில் இன்னும் 5 அடி வரை இருக்கு. நீ எதுக்கு அந்த தண்ணியை குறைக்காமல் இருக்க? அப்போ வந்து இதில் தண்ணி ஓவர் ஆகி வந்தால் 104 தண்ணி மேலே வந்தால் முல்லை பெரியாறுனாலே எங்களுக்கு வந்து தண்ணி வந்து அதனாலே வெள்ளமாச்சுன்னு மறுபடியும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பிறப்பணுன்ற முடிவுகளே வந்து பினராயி வந்து இந்த இதை செய்கிறாப்புல. 152 அடி வரைக்கும் தண்ணி தேக்க முடியும். ஆனால் 136 வரும்போதே கேரள அரசு வந்து நமக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குது. ஸோ இதை தமிழக அரசு வந்து ரொம்ப கவனம் செலுத்தி இந்த 142, 152 வரைக்கும் கொண்டு வரக்கூடிய அந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து போனாங்கன்னா தேனி மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களும் இது மூலம் பயன்பெறணும்னு நாங்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வச்சுக்கிறோம். சினிமா துறையில் சொல்றது வந்து அங்கே இருக்க கேரளா மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து அவர் சிவராஜ் வந்து பேசுகிறாரு. அது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டும் தவறானதும் கூட. ஏன்னா அவங்க சினிமா துறையில் இருக்கிறவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதே மாதிரி கேரளா முதலமைச்சருக்கும் பினராயி விஜயனுக்கும் எல்லா விஷயம் தெரியும். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற அவரு ஒரு தரப்பில் முன் வைக்கிறாரு. 60% காய்கறியை உங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பருப்புல இருந்தும் சரி, மசால் பொருள் இருந்தும் சரி, காய்கறி எங்களை வச்சுதான் உங்களுக்கு சமையலுடைய ஆதாரமே உங்களுக்கு இருக்கு. இப்ப இதை தெரியாம அவர் 1500 கோடி நீர்வாரத்தை தண்ணியை வச்சுதான் தமிழ்நாட்டு மக்கள் பிழைக்கிறாருன்றாரு. திரு சுந்தரராஜன், இந்த பிரச்சனை குறித்து மக்களினுடைய விவசாயிகளினுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டோம். இப்பொழுது கேரள சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சதீஷன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதுல புதிய அணை கட்டுவதற்கு ஆதரவு வேண்டும், தமிழகத்தினுடைய ஆதரவு வேண்டும். இதற்கு முக்கிய காரணம் தமிழகத்திற்கு தண்ணீர் வேண்டும், கேரள மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். புதிய அணை கட்டுவதால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? இல்ல, முதல்ல வந்து இன்னைக்கு இருக்கின்ற ஒரு மாறுபட்ட சூழலியல் பார்வையில் புதிய அணையை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில கட்ட முடியுமா இல்லையாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கேரளாவோட மழைப்பொழிவு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி, அதாவது இந்த காலநிலை மாற்றத்தின் தாக்கம் வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யும். அது எப்ப ஆரம்பிச்சுன்னா மே கடைசி அல்லது ஜூன் முதல்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் வரைக்கும் பெய்யும். இந்த 3000 மில்லிமீட்டர் மழை வந்து இந்த 4 மாத காலகட்டத்தில் வந்து பெய்யும். ஆனால் இப்பொழுது 1500 மில்லிமீட்டர் மழை வந்து ஒரு வாரத்துல வந்து பெஞ்சிருக்கு. அதுவும் கடந்த வாரம் வந்து அதிதீவிர மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு வந்து 3 மணி நேரத்துல வந்து நடந்துருச்சு. ஸோ மிக தீவிரமாக மழை பெய்யும், மிக தீவிரமாக வந்து நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய சூழல்ல வந்து ஒரு புதிய அணையை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் துறை மற்ற விஷயங்கள்லாம் வந்து அனுமதிப்பாங்களா இல்ல அனுமதிப்பது சரியா இருக்குமான்ற கேள்விகள் நிச்சயமாக வந்து இருக்குது. அது ஒரு பக்கம். கேரளா அரசு சொல்லுகின்ற அந்த புதிய அணை எங்க கட்ட போறாங்கன்னா இந்த இடத்துல அல்ல, பக்கத்துல ஒரு பள்ளத்துல போய் வந்து கட்ட போறாங்க. ஆனா முல்லை பெரியார் அணையை வந்து மற்ற அணையோட மாதிரி பார்க்க முடியாது. முல்லை பெரியார் வந்து ஒரு பக்கமாக தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை வந்து நம்ம சுவர் கட்டி தடுத்துருக்கோம். ஒரு சுவர் கட்டி தடுத்துட்டு தமிழ்நாட்டு பக்கம் வந்து குழாய்கள் அமைத்து மேல வரை கொண்டு போய் அந்த குழாய் வழியாக தண்ணி கொண்டு வரும். அப்போ ஒரு சில அடிக்கு மேலதான் நம்ம 100 அடி 110 அடிக்கு மேல உள்ள தண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு வந்து டேம் வந்து இப்படி சுருங்கிரும். ஸோ இந்த பைப் போய் முடியுது வந்து மேலதான் போய் முடியுது. ஸோ அவ்வளவுதான் தண்ணியும் பயன்படுத்த முடியும். அப்ப புதிய அணை கட்டுவதாக இவர் சொல்லக்கூடிய பகுதியில் வந்து பள்ளத்துல போய் வந்து கட்டுறாங்க. அப்ப அங்க தண்ணியை வந்து அதிகமாக அதாவது இன்னும் இடத்துல போய் சொல்றாங்க. அப்ப அங்க இடத்துல வந்து இந்த அளவுக்கு தண்ணியை தேக்க வைக்க முடியாது, ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல போய் முடியும். அப்ப இந்த 2 காரணம், ஒரு பக்கம் கேரளாவில் மாறிவிடக்கூடிய சூழலால் புதிய அணைகள் கட்டுவது நிச்சயமாக சுற்றுச்சூழல் அமைச்சகமோ இல்லாட்டி சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளோ ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கும். ஏன்னா மேற்கு மலைகள்ல போய் இன்னொரு முறை மலைகளை உடைச்சு டனல் போட்டு கட்டி அதெல்லாம் வந்து எப்படி எந்த அளவுக்கு சாத்தியமான விஷயம் தெரியல. ஒன்று. இரண்டாவது,
அவர்கள் சொல்லுகின்ற இடம் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொண்டு வர முடியாத ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த இரண்டு காரணங்களால் வந்து நம்ம புதிதாக ஒரு அணையை கட்டுவதை வந்து நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இருக்கின்ற அணையை மேலும் அவங்க சொன்ன மாதிரி பேபி டேம் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணி 150 அடி வரைக்கும் எப்படி கொண்டு போறது விஷயத்தான் நம்ம வந்து அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டும். பல்வேறு குற்றச்சாட்டுகளை கேரளாவில் வதந்திகளாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒன்று, கேரளாவில் இப்ப ஏற்படுகின்ற அந்த பெரு வெள்ளங்களுக்கெல்லாம் அணையில் நீர் தேக்கப்படுவதுதான் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது சாத்தியமானதா, உண்மையானதா? ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது அறிவியல் பூர்வமற்ற ஒரு விஷயம். அதுவும் குறிப்பாக பிரபலங்கள் வந்து பேசும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். எந்த ஒரு ஹியர்சேன்னு சொல்லலாம், கேட்கக்கூடிய விஷயம் பேசுறதை விட பார்க்கக்கூடிய உண்மையிலே அது அறிவியல் பூர்வமாக படித்து கேரளாவிற்கு ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தோம்னா, அது முக்கியமான காரணம் வந்து அவர்கள் மாதவ காட்கில் கமிட்டி அறிக்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான், நடைமுறைப்படுத்தாதான் கேரளா இன்றைக்கு சந்திக்கின்ற மிகப்பெரிய சிக்கல். இந்த பிரபலங்கள்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, இவரோட பல பேருடைய எஸ்டேட்ஸ், ரெசார்ட்ஸ் எல்லாம் இந்த முல்லை பெரியாரோ, இடுக்கி மாவட்டம், கோட்டயம் போன்ற பத்தனம்திட்டா போன்ற பல பகுதிகளில் வந்து இருக்குது. அது இவங்க மட்டும் இல்ல, பல ரிச், அதாவது பணக்காரர்களுடைய ரிசார்ட்ஸ் வந்து இந்த பகுதியில் இருக்குது, எஸ்டேட்ஸ் வந்து இந்த பகுதியில் இருக்குது, பெரிய பெரிய முதலாளியோட எஸ்டேட்ஸும் ரிசார்ட்ஸ் வந்து இந்த பகுதியில் இருக்கு. அப்ப அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அதுதான் காரணம். அதாவது நீங்க 2018 நிலச்சரிவு அந்த மிகப்பெரிய டிசாஸ்டர் வந்து கேரளா சந்திச்சு, வர்ஸ்ட் டிசாஸ்டர் ஆஃப் டெக்கேட், அதாவது இந்த கடந்த 100 ஆண்டுகளில் கேரளா சந்திக்க முடியாத ஒரு பேரன்னு சொன்னாங்க. அதன் பிறகு கேரளா மாநிலம் மாறிட்டான்னு பார்த்தா அந்த மாறல. அதன் பிறகு நிறைய திட்டங்கள், நிறைய விஷயங்கள் செயல்படுத்ததான் சொல்லியவர்களே, ஒருபோதும் நான் திருப்பி மறுபடியும் அடுத்து சொல்ல விரும்புறேன், முல்லை பெரியாரால் ஒருபோதும் கேரளா மக்களுக்கு எந்த பாதிப்பும் இன்று மட்டுமல்ல என்றைக்குமே நடக்க போவது கிடையாது. ஏன்னா முல்லை பெரியாரோட 5, 6 மடங்கு 7 மடங்கு பெரிய அணை இடுக்கி அணை. இங்கே தண்ணி எல்லாம் போனாலும் இடுக்கி அணை வந்து ஒரு வாதத்துக்காக சொல்றேன், இடுக்கி அணை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வகையில் வடிவைக்கப்பட்டுள்ளது. அது வந்து 552 அடி உயரம் அந்த இடுக்கி அணை. இதோட 5, 6 மடங்கு வந்து பெரிய கொள்ளளவு கொண்ட ஒரு பகுதி. 43 கிலோமீட்டர் நீளத்திற்கு அவர் நீர்பிடிப்பு பகுதி இருக்கிற நீர்பிடிப்பு, அவ்வளவு பெரிய அணை அந்த அணை. சோ முல்லை பெரியாரால் ஒருபோதும் வந்து கேரளா மக்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படாது. அதை தேவையில்லாமல் அரசியலாக்கி அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்வதற்காக, அவர்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் செய்வதற்காக, மறைப்பதற்காக, மறுப்பதற்காகத்தான் முல்லை பெரியார் மேல பழி போடுறாங்க. ஒருபோதும் முல்லை பெரியாரை பழி சொல்வது சரியான செயலாக இருக்க முடியாது. அவர்கள் 52% வந்து அரபிக் பெருங்கோட வெப்பம் வந்து அதிகரிச்சிருக்கு. 52% புயல்கள் அதிகரிக்கும், வரக்கூடிய ஏகம் அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் புயல்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். 52%, 52% வந்து அதிகரிக்கும். அப்ப அந்த புயல்களை எதிர்கொள்வதற்கு தங்களுடைய மலைகளை, தங்களுடைய நகரங்களை, கிராமங்களை எப்படி வந்து புவியியல் சார்ந்து அமைப்பது, டிரைனேஜ் எப்படி தர்றது, எப்படி வந்து நீர்வரத்தை எப்படி பார்ப்பது அப்படின்னு சொல்லி இந்த நேட்டிவ் ஸ்பீசிஸ், அதாவது அந்த மலைக்கு ஏற்ற கேரள அரசு தன்னுடைய மக்களை தற்காத்துக் கொள்ள கவனம் செலுத்த வேண்டியது வேறொரு விஷயத்தில், முல்லை பெரியார் அணை விஷயத்தில் அல்ல என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு சுந்தரராஜன். நன்றி.